இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13, 14 2 வசனங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எகிப்தியராலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், தேவனாலே எகிப்துக்குள்ளே கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வாழ்ந்த காலத்தில் யோசேப்பின் நாட்களுக்கு பின்பாக அவர்கள் அந்த தேசத்து ஜனங்களை பின்பற்றி அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு தேவனுக்கு விரோதமான பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் எந்த தேசத்திலே அவர்கள் பிழைக்கும்படி கடந்து போனார்களோ அந்த தேசத்திலே அவர்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அந்த அடிமை வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வேதனைப்படுத்தியது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினதை பார்க்கிறோம். அவர்கள் ஜீவனே கசந்து போயிற்று. ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று ஜீவனையே அவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்களுடைய பாவமே அவர்கள் வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வந்தது. அவர்கள் பாவம்தான் அவர்கள் வாழ்க்கையிலே கசப்பை உண்டாக்கியது. அது நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையிலே மனசோர்ந்து போனார்கள். வேதனையோடும் கண்ணீரோடும் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை உண்டாக்கின தேவன், தன்னை வழிநடத்தின தேவன், அந்த தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் கூக்குரலிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைத்தார். மோசே, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்பி என் ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் கண்ணீரை நான் கண்டேன். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டார். அவர்கள் கண்ணீரை கண்டார். அது நிமித்தமாக கசந்து போன வாழ்க்கையில் இருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். அவர்கள் பாவத்தை எகிப்திலே தொலைத்தார். அது நிமித்தமாக பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டது. வீட்டின் நிலை கால்களிலே ரத்தம் பூசப்பட்டது. அவர்கள் பாவத்திலே வாழ்ந்த காலம் வரைக்கும் அவர்கள் ஜீவன் அவர்களுக்கு கசப்பாய் மாறிற்று. ஒருவேளை நீங்கள் பாவத்தை வைத்துக் கொண்டே தேவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் மட்டும், பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மட்டும் அவனுக்குள்ளே சமாதானம் வராது. நீங்கள் எந்த விதத்திலே நன்மையை தேடினாலும் ஆசீர்வாதத்தை தேடினாலும் அது நிச்சயமாகவே உங்களுக்கு வாய்க்காது. காரணம், ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் இருக்கும் வரைக்கும் அந்த பாவம் அவனை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயால் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்ட போது அவர்கள் மாறா என்ற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அதை குறித்து யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய்
3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடத்தப்பட்ட போது மனந்திரும்புதலை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே 3 நாள் தண்ணீர் இல்லாமல் வழி நடத்தப்பட்டார்கள். 3 நாட்கள் 3 நாள் தண்ணீரை அவர்கள் குடிக்காம தாகத்தோடு இருந்த சூழ்நிலையில் மாரா என்ற இடத்திற்கு வந்தபோது அங்கிருந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க பிரயாசப்பட்டார்கள். அந்த தண்ணீரை குடிக்க முடியாதபடிக்கு அந்த தண்ணீர் கசப்பாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வேதனைப்பட்டார்கள். ஒரு நாட்களிலே கசப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு வனாந்தரத்திலே வழி நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை வழி நடத்த காரணம் என்ன? அவர்களை சோதித்தறிவதற்காக, அவர்களை புடமிடுவதற்காக அங்கே சோதனையை அனுமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் அவர்கள் அங்கே மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். மோசே இதை அறிந்த போது தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்ததை பார்த்து அவன் தேவனிடத்திலே முறையிட்ட போது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை கொண்டு வந்து தண்ணீரிலே போட்ட போது கசப்பான அந்த தண்ணீர், குடிக்க முடியாத அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு தண்ணீர் அவர்கள் பிறந்த நாள் துவக்கி அப்படி ஒரு சுவையான தண்ணீரை அவர்கள் குடித்திருக்க முடியாது. அவர்கள் அந்த மாராவின் அனுபவத்தை மறந்திருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த கசப்பை சுவையாக ஆண்டவர் அவர்களுக்காக மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் சோதனை என்ற பாதை வழியாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கலாம். இந்த சோதனையிலே நீங்கள் ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது அந்த சோதனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் கசந்து போன ஒரு வாழ்க்கையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராலே கட்டவிழ்க்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்ட போது அவர்களை சோதனை வழியாகவே வழிநடத்தினார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கும் உண்டு. நான் உங்களை சிக்ஷையாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சிக்ஷையை நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்போது மிகவும் துவண்டு போய்விடுவார்கள். இந்த சோதனை ஏன் ஏன் என்று கேள்வியை எழுப்புவார்கள். எதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை தருகிறார்? அவருடைய சாயலாக உங்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் சோதனைகளை உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடியவராக இருக்கிறார். அப்படித்தான் மாராவிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் சோதித்தார். நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம் ஆண்டவரை துதிக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா சோதனைகள், நெருக்கங்கள் வரும்போது நம்மில் அநேகர் ஆண்டவரை முறுமுறுக்கத்தான் செய்கிறோம். நான் ஜெபம் பண்ணி என்ன நன்மையை கண்டேன்? ஆராதனைக்கு சென்று என்ன நன்மையை கண்டேன்? காணிக்கை கொடுத்து என்ன நன்மையை பெற்றுக்கொண்டேன்? ஆண்டவர் எனக்கு வருத்தத்தை தான் கொடுத்தார் என்று அநேகர் சொல்லுவதுண்டு. அவர் வருத்தத்தை கொடுப்பது நோக்கம் அல்ல, உங்களை அவருடைய சாயலாக உருவாக்குவதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே
ரூத்துடைய புத்தகத்தை நாம் பார்க்கும்போது அங்கு நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு தாயை பார்க்க முடியும். அந்த நகோமி அவள் இஸ்ரவேல் தேசத்தாள். இஸ்ரவேல் தேசத்திலே கொடிய பஞ்சம் இருந்த காலத்தில் அந்த பஞ்சத்துக்கு அவள் தப்புவித்து அடைக்கலம் புகும்படியாக அருகில் இருந்த மோவாப் தேசத்திற்குள்ளே அவள் கடந்து போனாள். அவளும் அவளுடைய கணவர் 2 குமாரர்கள் 4 பேராக அவர்கள் அந்த மோவாப் தேசத்துக்குள்ள கடந்து போனார்கள். அந்த மோவாப் தேசத்திலே நடந்தது என்ன? மோவாப் தேசத்திலே அவர்கள் சஞ்சரித்த காலத்தில் மோவாபியருடைய வழக்கத்தை அவர்கள் பின்பற்றி போனார்கள். அந்த புறஜாதி மக்களுடைய பாவத்தை அவர்கள் பின்பற்றி அந்த பாவத்தினாலே ஆண்டவருக்கு வருத்தத்தை கொடுத்தார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாய் சொன்னது என்னவென்றால், மாட்டையும் கழுதையும் சேர்த்து உழாதிருப்பீர்களாக, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கில்ல, நீ அந்நியருக்கு உன் குமாரத்தை கொடுக்காதே, அந்நியரிடத்திலே பெண் எடுக்காதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, அதை மீறி மோவாப் தேசத்திலே நகோமி தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் அவள் அங்கே பெண் கொண்டதை பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவளுடைய குடும்பத்திலே தேவனுடைய கோபம் இறங்கிற்று. தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினாலே தேவனாகிய கர்த்தர் நகோமியின் கணவரை அடித்தார். அதனால் அவன் மரித்து போனான். பிற்பாடு அவனுடைய மூத்த குமாரன் மரித்தான், இளைய குமாரனும் மரித்து போனான். கடைசியாக நகோமி தன்னுடைய 2 மருமக்களோடு கூட அந்நிய தேசத்திலே அவள் தனித்தவளாய் கண்ணீரோடு கூட காணப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாய் மாறிற்று. அங்கிருந்து அவள் புலம்ப ஆரம்பித்தாள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டு தன் சொந்த தேசத்திற்கு போக தன் இருதயத்திலே தீர்மானித்தாள். தன்னுடைய பிள்ளைகளை அங்கே நகோமி உணர்ந்தாள். அவள் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்தை நோக்கி வந்தபோது அவளுடைய 2 மருமக்களிலே ரூத் அவளை பின்தொடரக்கூடியவளாக இருந்தாள். ஆக ரூத்தை அழைத்து கொண்டு இந்த நகோமி தன் சொந்த தேசத்திலே தன்னுடைய ஊராகிய பெத்லகேமுக்கு அவள் அங்கே வருகிறாள். அங்கே வந்தபோது அந்த நகோமியை பார்த்து அவளுடைய உறவினர், இவள் நகோமியா என்று அவளை உற்று பார்த்தபோது, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்ல வேண்டாம், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். ரூத்துடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த ரூத் தன்னுடைய மாமியை பின்பற்றி இஸ்ரவேல் தேசத்திலே வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றக்கூடியவளானாள். அதில் நிமித்தமாக மாறாவை போல என் வாழ்க்கையிலே தேவன் கசப்பை கட்டளையிட்டார் என்று சொன்ன நகோமி ரூத்தி நிமித்தம் இழந்து போன சந்ததியை மறுபடியும் அவள் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் நகோமி தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்தா, அது நிமித்தமாக மிகப்பெரிய இழப்பை சந்தித்தாள். அதன் பின்னே அவள் உணர்வடைந்து தன்னுடைய தேவனை அவள் பின்தொடர்ந்தாள். தன் சொந்த தேசத்திற்கு வந்தாள். அவளுடைய இருதயத்தின் மாற்றத்தை அறிந்த தேவனாகிய கர்த்தர் உடைந்த உருக்குலைந்த அவ்வளவுதான் முடிந்தது என்று சொன்ன
இடத்திலே மறுபடியும் ஒரு துளிர்வை கட்டளையிட்டு அவளுடைய சந்ததியை மறுபடியும் உயிர்ப்பித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் என்னிடத்தில் ஜெபம் பண்ணும்படிக்கு கடந்து வந்தார்கள். அவர்களை எனக்கு அறிமுகமான குடும்பத்தார் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்த போது வருத்தத்தோடும் மன துக்கத்தோடும் இருந்தார்கள். என்னவென்று விசாரித்தாள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவரை மறந்துவிட்டோம். தொழில் செய்ய போன இடத்திலே ஆராதனையை விட்டு ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி போனது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வேதனையை, கசப்பை உண்டாக்கினார் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அதிலே அவர்கள் ஆண் மகன் ஒரு நாள் திடீரென்று கல்லூரிக்கு போன இடத்திலே அவன் மரித்து விட்டான் என்ற ஒரு துயர செய்தி அவர்கள் கேட்டார்கள். அந்த செய்தியை கேட்டபோது அந்த குடும்பத்தார் உள்ளம் உடைந்தார்கள், மனம் கசந்து அழுதார்கள். வாழ்க்கையே எங்கே வெறுத்து போன சூழ்நிலைக்குள்ளே போனார்கள். சில நாளாய் அவருடைய வியாபார ஸ்தலம் மூடப்பட்ட நிலையிலே இருந்ததாம். அவர்களால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. இப்படி இருக்க சில மாதங்கள் கடந்து சென்றது. மகளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தார்கள். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையும் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே பொய்த்து போயிற்று. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே வெறுமையாக திரும்பவும் பெற்றோருடைய வீட்டில் வந்து உட்கார்ந்தாள். என்னவென்றே தெரியவில்லை. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நான் அவர்களோடு பேச ஆரம்பித்தேன். எந்த இடத்திலே நீங்கள் இந்த ஆண்டவரை விட்டு விலகினீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னபோது, வியாபாரம் வியாபாரம் என்று அது விக்கிரகமாய் அவர்கள் வாழ்க்கையிலே மாறிற்று. அது நிமித்தமாக ஜீவனுள்ள தேவனை மறந்தார்கள். பணம் பணம் என்ற ஒரு வழியில் அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். உலகத்தின் வழியை பின்பற்ற ஆரம்பித்தார். ஜீவனுள்ள தேவனை மறந்தது நிமித்தமாக ஆண்டவரும் அவர்களை கைவிட்டார். அதனால் அவர்கள் பெரிய இழப்பை கண்டார்கள். அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து விட்டது, சந்ததியே முடிந்து விட்டது என்ற சிந்தையோடு துக்கத்தோடு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு இந்த நகோமியின் அனுபவத்தை நான் எடுத்து பேச ஆரம்பித்தேன். அவர்கள் கண்ணீரோடு அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவ்வளவுதான், நகோமியுடைய சந்ததி முடிந்திற்று என்று சிந்தித்த இடத்திலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கினது போல, நகோமியை சந்தோஷப்படுத்தினது போல, நகோமி கிழவியாயிருந்தும் ரூத்துடைய கற்பத்தில் வந்த பிள்ளையை எடுத்து அவள் வளர்க்கக்கூடிய ஒரு தாயானாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே மறுபடியும் சிதைந்த அழிந்த உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார் என்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காய் ஜெபித்த போது அந்த குடும்பத்தார் உள்ளம் உடைந்து கதறி அழுது ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாய் மாறினார்கள். அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவருடைய வாழ்க்கை மாறிய போது மறுபடியும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்ட வைத்தார். அவ்வளவுதான் முடிந்தது என்று சொன்ன பெண் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு துவக்கத்தை உண்டாக்கினார். அவளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த போது அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அதே குடும்பத்தார் மறுபடியும் வந்தார்கள். அவள் சொன்னாங்க, பிரதர், மரித்து போன என் மகனுடைய முகரூபம் அப்படியே இந்த பிள்ளையில் இருக்கிறது, அப்படியே இருக்கிறான். மரித்த பிள்ளையை நான் மறுபடியும் கையில் வாங்கி இருக்கிறேன். மரித்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு திரும்ப தந்திருக்கிறார். என் குடும்பத்தை மறுபடியும் கட்டி இருக்கிறார். எங்கள் குடும்பத்தின் கசப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று ஆறுதல் அடைந்தார்கள்.
அப்படியே ஆண்டவர் கசந்து போன உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியவராயிருக்கிறார். கசந்து போன உங்க வாழ்க்கையை மறுபடியும் எடுப்பித்து கட்டக்கூடியவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்த இடத்திலே நம் ஆண்டவரை விட்டு விலகினோம், எந்த இடத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் மறுபடியும் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் போது உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து உங்கள் உள்ளத்தை உறுத்துகிற அழுத்துகிற பாவத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிலருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கசப்பை உண்டாக்கக்கூடியதாயிருக்கிறது. வாயின் வார்த்தைகள். பிரியமானவர்களே, சங்கீதம் 64:4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பிரியமானவர்களே, கசப்பான அம்பு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சிலர் நாவினாலே அவர்கள் செய்யக்கூடிய பாவம் அவர்கள் வாழ்க்கையிலே கசப்பை உண்டாக்குகிறது. நீதிமானை நோக்கி கசப்பான அம்புகளை எய்யும் போது அது எந்த மனிதனால் அந்த கசப்பான அம்புகள் எய்யப்படுகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் வேதனையை, வருத்தத்தை, கசப்பை உண்டாக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மறைவான அம்பு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் பேசக்கூடிய வார்த்தையை யார் கேட்கிறார், நான் என்ன வேணுமானாலும் பேசுவேன் என்று செம்மையானவர்களுக்கு விரோதமாக வேதனையான வார்த்தைகளை நீங்க பேசி வருத்தப்படுத்துறீங்களா? பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனிதன் பேசும் வார்த்தைகளுக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கசப்பை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டுமானால் இயேசு என்ற மதுரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அவர் சுவையாக, மகிமையாக, ஆசீர்வாதமாக மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்டு என்னோடு இணைந்து நிற்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஏதோ ஒரு விதத்திலே சூழ்நிலையின் காரணமாக அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்து உம்மை வேதனைப்படுத்தின உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு இந்த இயேசு வேண்டும், இந்த பாவம் வேண்டாம் என்று உள்ளம் உணர்ந்து, உள்ளம் உடைந்து, மனம் கசந்து அழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மதுரமான ரத்தம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைதானே என்று சொல்லி வாயின் வார்த்தையினாலே மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தி அதனால் சந்தோஷப்பட்ட பாவம், அந்த பாவமே வீட்டுக்குள்ள சாபம். அந்த சாபத்தை ஆண்டவர் நீர் சிலுவை மரத்திலே ஏற்றுக்கொண்டு முடிந்ததென்று முடித்தபடியினாலே அந்த கசப்பை மதுரமாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி தகப்பனே. பாவத்தினால் சரீரத்தில் வேதனையோடு வருத்தத்தோடு இந்த வியாதி என் பாவத்திலே வந்ததென்று உணர்ந்து படுக்கையிலே கண்ணீரோடு இருக்கிற சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்கள் சரீரத்தை தொடுகிறது. மருத்துவத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாத சுகம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி வருகிறது. வியாபாரத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து
பணத்தை சேர்த்து இன்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, இயேசுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் நான் ஒரு பாவி என்று மனசாபப்படுகிறது நிமித்தம் இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுடைய வல்லமை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. இயேசுவே நன்றி நன்றி. ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற பிரிவினை, குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற கசப்பு, அதன் மீது இயேசுடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது இறங்கட்டும். கசப்பை, வருத்தத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். நன்மை என் வாழ்க்கையில இல்லையே என்று என் கண்ணு நன்மையை காணும் என்று கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பி, என கருமையான சகோதரி, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலே உம்முடைய ரத்தம் அங்கே பூசப்படுகிறதற்காய் நன்றி. குடும்பம் குடும்பமாக நீர் கட்டவிழ்த்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை தாங்குகிற அருமையான குடும்பத்தார் டாக்டர் சுரேஷ் ராஜா, எமிமா கிரேஸ்லின், இவருடைய அருமை புதல்வன் சாமுவேல் ராஜ் 13வது பிறந்த நாள் காணும் அருமை மகனை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் உன்னதத்திலிருந்து அருமையான மகனை கரம் நீட்டி ஆசீர்வதிக்க புதிய வயதிலே புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை நிரப்புவாராக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே சாமுவேல் ராஜ். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.